நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மூலமாக மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் என்ன? புதிய தலைமுறை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். பரவாயில்ல, நீங்க என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்களை முதலாவதாக பேச அழைத்ததில் எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா மதுரை தொகுதியில் அவர் முதலாவதாக வர முடியாவிட்டாலும் கூட இந்த விவாதத்திலாவது அவர் முதலில் அழைக்கப்பட்டாரே, அங்கே இரண்டாவது வந்தார். அது உண்மையிலே ஒரு பாஜகவுக்கு அண்ணன் வைகை செல்வன் அவர்களுடைய வாக்குகளையும் பறித்து மதுரையில இன்றைக்கு, ஏன்னா வைகை செல்வனுக்கு பணிமான வேண்டுகோள், இங்க பக்கத்தில் உட்கார சேதாரம் செய்கூலி எல்லாமே உங்களுக்கு தான். 10 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்துவிட்டு ஒரு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை கூட சந்திக்க முடியாமல் இருப்பதற்காக அதிமுகவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அண்ணன் சொன்னாங்க ராமசீனிவாசன் அண்ணா வெற்றி பெற்ற கம்யூனிஸ்ட் எம்பி தொகுதியில காண அண்ணன் 2ஆம் இடம் வந்த பிஜேபி தான் வேலை செஞ்சது. நீங்க மேடையில மட்டும் இருக்கீங்க. அவர் மாற்றுத்திறனாளிகள் மத்தியில், கல்வி கடன் கொடுப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் ஒருத்தர் பைனாக்குலர் வச்சு இப்படித்தான் ஒருத்தர் தேர்தல் சமயத்தில் பைனாக்குலர் வச்சு எம்பி எங்கன்னு கேட்டாரு. மக்கள் தெளிவாக எம்பி எங்களோடு தான் இருக்கிறார், அவரைத்தான் இப்ப பைனாக்குலர் மைக்ரோஸ்கோப் எல்லாம் வச்சு தேட வேண்டிய நிலையில தான் நீங்க அங்க சொன்னா மக்கள் தீர்ப்புங்கிறீங்க. முதல்ல மதுரை மக்களுடைய தீர்ப்பை நீங்கள் தலைவணங்கி ஏற்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர் தான் 2வது முறை எம்பி என்பதுதான் மதுரை மக்கள் மீனாட்சி பட்டணம் வழங்கி இருக்கிற தீர்ப்பு. அதுல என்ன சொல்றாரு, நேரு தேர்தல் போராட்டத்தில் பங்கேற்றது போன்ற ஒரு பிம்பம் இல்லைன்னு, அது உண்மை. உங்கள் கூடாரத்தில் யாரும் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதும், காந்தி நேரு போன்றவர்கள் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றார்கள். வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட்டணி பலம் மட்டும் இருந்தா போதும்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு திரு வைகை செல்வன் சொன்னார் இல்லையா? மக்களே உணரல, நாம கஷ்டப்படுறோம், சொத்து வரினால பல்வேறு விதமான விலைவாசி உயர்னால பாதிக்கப்படுறோம் உணரல. பிம்பத்தின் மூலமாக பெற்ற வெற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு சொல்றாரு. கூட்டணி என்பது மாய பிம்பமானா 10 ஆண்டுகளாக இந்தியா கூட்டணி தொடர்ந்து களத்திலே நின்று போராடி இருக்கிறது. ஆனா அந்த கூட்டணியில முதல் நாள் நைட்டு வரைக்கும் பாமக துண்டை போட்டு அந்த பக்கமும் பேசினுச்சு, இந்த பக்கமும் பேசினுச்சு. மாம்பழம் யாரு மடியில விழும்னே தெரியல. கடைசியா நல்ல தொகை கிடைச்ச இடத்துல தான் மாம்பழம் விழுந்துச்சுங்கிறது நமக்கு தெரியும். அதனுடைய விளைவா மாம்பழமே விழுந்துருச்சு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. கேரளால இந்தி கூட்டணி யாருன்னு இருங்க, அப்புறம் வருவோம். நீங்க மதுரையில பேசிட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு கேரளாவை அடுத்து பேசுவோம். கேரளாவிலங்க மொத்தம் 20 சீட்டு, இந்தி கூட்டணி 40 சீட்ல போட்டி போடுறாங்க. 20 சீட்ல காங்கிரசும் போட்டியிடுது, 20 சீட்ல சிபிஎம் போட்டியிடுது, எல்டிஎஃப் யூடிஎஃப். எப்படி தெரியும் இந்திய மொத்தத்துல 19 இடத்துல இந்தியா 20 தொகுதிகள்ல 40 தொகுதி, 20 சீட்டு மொத்தத்துல 40 தொகுதி போட்டியிட்ட ஒரே கூட்டணி உங்க இந்தி கூட்டணி தான். சரிண்ணே, இப்ப கேரளாவுக்கு வருவான். அண்ணன் சொன்னார் இல்லையா, ஒரு டீ விற்று கொண்டிருந்த சாமானியர், அப்படி அண்ணன் தான் சொல்றார். ஆனா அவர் என்ன சொன்னார், நான் கடவுளின் அவதாரம், நான் ஐ எம் நாட் எ பயாலஜிக்கல் ப்ராடக்ட். ஆனா இந்த நாட்டினுடைய தேர்தல் முடிவு சொல்லியிருக்க என்ன செய்யுமா, கடவுளின் அவதாரமாக இருந்தாலும் போட்டியிட்ட காசி தொகுதியிலேயே 4 சுற்று பின்னடைவை சந்தித்தார் என்பதுதான் கடவுள் அதிகாரமாக இருந்தாலும் மக்களுடைய அதிகாரத்துக்கு முன்னால எல்லாரும் தலை வணங்கித்தான் ஆகணும். இந்த தேர்தல் முடிவு ஒரு தெளிவான தீர்ப்பை சொல்லியிருக்குங்க. இரட்டை இன்ஜின் ஆட்சி என்று சொன்னவர்களை 2 கட்சிகளின் ஆதரவோடு கூட்டணி பலத்தோடு தான் நீங்கள் இந்த ஆட்சியை நடத்த வேண்டும். அண்ணன் சொல்றீங்கல்ல என்டிஏ என்ன, நான் என்ன கேட்கிறேன், அந்த என்டிஏவை என்னைக்காவது நீங்க மதிச்சது உண்டா? கடந்த காலத்தில் என்டிஏ இருந்துச்சுல்ல, நீங்க கொண்டு வந்தீங்களே குடியுரிமை திருத்த சட்டம், என்டிஏ கூட்டத்தை கூட்டினீங்க. அதே போல நீங்க வேளாண் திருத்த சட்டம் கொண்டு வந்தீங்களே, என்டிஏவை நீங்க தூக்கி ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்க. இந்த தேர்தலுக்கு பிறகுதான் நீங்க கூட்டணி ஆட்சி அறுதி பெரும்பான்மையை இழந்து விட்டு கூட்டணி பலத்தோடு தான். நேற்று பாத்தீங்கன்னா நம்ம நாலந்தா பல்கலைக்கழக விழாவில் பிரதமருடைய கையை நிதிஷ்குமார் பிடிச்சு பார்த்தார். நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க. நம்முடைய பிரதமர் பதறி போயிட்டார். நிதிஷ்குமார் நாடி பார்க்கிறாரோ அல்லது இந்த கூட்டணி ஆட்சி எவ்வளவு காலம் நீடிக்கும்? ஏன்னா நிதிஷ்குமார் எப்படிப்பட்டவர் இவர் நமக்கு நல்லாவே தெரியும். அக்கறையோட நலம் விசாரித்தது. அப்படியா? அக்கறையோட நலம் விசாரி எப்படி? எங்க அக்கா தமிழிசைக்கு அமித்ஷா மேடையில் அறிவுரை சொன்னார, ரொம்ப அக்கறையா? அதே போல அக்கறையா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு கொடூரமா யாரும் முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்லி, ஆனா எங்க அக்காவை நினைச்சுதான் எனக்கு பரிதாபம். என்ன சொன்னாரோ தெரியல, எனக்கு அறிவுரை வழங்கினார்னு சொல்ல வேண்டிய நிலைமையில அவங்க இருக்காங்க இல்லையா? நான் ஒண்ணு சொல்றேங்க, கடந்த நாடாளுமன்றத்தில் புதிய கட்டிடத்தை திறந்து நம்முடைய பிரதமர் குடியரசுத் தலைவரை கூட அழைக்காமல் ஒரு செங்கோலை நீவினார். இந்த தேர்தல் முடிவில் அவர் செங்கோலை தொட்டு பார்க்கவில்லை. அரசியல் சட்டத்தை எடுத்து மறுபடியும் இந்த நாட்டினுடைய அதிகபட்ச அதிகாரம் மன்னர் ஆட்சி கால செங்கோல் அல்ல,
அண்ணல் அம்பேத்கர் இயற்றி தந்த அரசியல் சட்டம் கூட்டாட்சி, மதச்சார்பின்மை, ஜனநாயகம் என்பதுதான் நாட்டின் உயர்ந்த அதிகாரம் என்பதை பிரதமரை ஒப்புக்கொள்ள வைத்திருப்பதுதான் இந்த தேர்தல் வழங்கி இருக்கிற மகத்தான செய்தி. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், ஊழல் குற்றச்சாட்டே இல்லையா? எப்படி நான் மனச்சாட்சியை கலட்டி மண்டபத்துக்கு வெளியே வச்சுட்டீங்களா? நாடாளுமன்றத்தினுடைய சிஏஜி அறிக்கை சொல்லுது 7,75,000 கோடி பல்வேறு விஷயங்களிலே 8 நாற்கர சாலையில் இருந்து முறைகேடு நடந்திருக்கிறது. அயோத்தி நிலம் ஆகியதிலே கூட மோசடி செய்திருக்கிறீர்கள் என்று நாங்க சொல்லல, திமுக சொல்லல, சிபிஎம் சொல்லல. இந்த நாட்டினுடைய சிஏஜி சொன்னுச்சு. என்ன தெரியுமா நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த சிஏஜி அதிகாரிகளை பணிநீக்கம் செஞ்சுட்டாங்க. தோழர் இதோட சேர்த்து அவங்களுக்காக சொல்லுங்க, திரிபுரால வாஷ் அவுட், நீங்க பரவாயில்ல, வெஸ்ட் பெங்கால்ல 0, ஒட்டுமொத்த இந்தியாவிலே 5 பேர் தான் இடதுசாரி எம்பிக்கள் வந்திருக்கீங்க. அதுல 4 பேர் திமுக போட்ட மானியம். இதுக்கு என்னன்னு சொல்லுங்க. முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார், அப்புறம் எங்களை பத்தி பேசுங்க. ரொம்ப கேவலமா தோத்த ஒரு கட்சி நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு? உங்க தீர்ப்பு சொல்லுங்க. இடதுசாரிகள் ஏன் இப்படி கேவலமா தோத்துருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்தியாவில எங்க ஜெயிச்சீங்கன்னு சொல்லுங்க. நாங்க 3வது முறை 240 இடத்துல ஜெயிச்சுட்டு வந்து நான் அந்த இடத்துல பேசுறேன். நீங்க வாஷ் அவுட் ஆயிட்டு வந்து அதை பேசிட்டு கடந்த முறை இருங்க கடந்த முறை அறுதி பெரும்பான்மையோடு இருந்தீர்கள். இந்த முறை உங்க ஆட்சியை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு போட்ட மானியம் என்பதை முதலில் நான் ஒத்துக்கிறேன். கட்சி கேரளாவில் ஆளுங்கட்சி, நீங்க ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்கீங்க. கேரளாவில் ஆளுங்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் நீங்க ஏன் ஒரு இடம் ஜெயிச்சு 19 இடத்துல தோத்தீங்கன்னு இவங்களுக்கு காரணம் சொல்லுங்க. சரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் சொல்றேன், ஊப்பில உங்க புல்டோசர் நீங்க ஆளுங்கட்சியா இருக்கிற பொழுது ஏன் தோற்றதோ, நீங்க புல்டோசர் தான் எங்க சின்ன சொன்னீங்கல்ல. அந்த ஊப்பிலேயே உங்களுடைய கோயில் கட்டின அயோத்தியிலேயே ஒரு பொது தொகுதியில ஒரு பட்டியலினத்தை ஜெயிக்க வச்சுச்சுல்ல. அது பதில் இல்ல. இது பதில். ஏன் ஊப்பில தோத்தீங்க? சரி, பேசுவோம்.